நம்ம ஆளுன்னு சொன்னேன். நம்ம ஆளுங்க சார். ஆளு இல்ல ஆளுன்னு சொன்னீங்க. இருங்க சார். நம்ம ஆளு உங்களையும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்காக பேசுறேன் சார். உங்களுக்காக பேசுறேன். இங்க இதோ எஸ் சார் எஸ். இல்ல ஆக்சுவலா நம்ம இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து எல்லாம் போராடுறோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நைட்ன்றது ஒரு வாழ்க்கையை தொடங்குற விஷயம். ஆமா சார். பாலும் பழமும் கொடுத்துதான் பாத்துருக்கோம். நீங்க சரக்கு ஊத்துறாம அதுவும் பொண்ணு கையில. புதுமையான கேள்வியா இருக்கு. நீங்க குடிப்பீங்களா சார்? நம்ம செலவுல 10 பேர் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க குடிக்கிறதே நம்ம வந்து இப்ப தடுக்கணும்னு சொல்லி இல்ல ஆம்பளை பொம்பளைலாம் வேறுபாடு பார்க்க வேணாம் சார். குடினா எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். அது இதுல வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணாம். நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கும் ஒடித்தானதுதான். நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். குடியை ஆதரிக்கல, ரைட்டுன்னு சொல்ல வரல. ஆனா நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம். நம்ம குடிக்க கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்றதா இருந்தா ஆம்பளைக்கும் பண்ணலாம், பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம். இல்ல நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே அததான் கேட்கணும். இல்ல சார் நான் பண்ணல சார், பாப்பா தான். ஏன் குடிச்சீங்க பதில் சொல்லுங்க. ஐடி ஃபீல்டு வந்ததுல இருந்து பெண்கள் எப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறீங்களா? இப்ப ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு பிறகு இது போஸ்டர் டீகோடிங் மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லை சார். ரொம்ப நாளாவே குடின்றது இருக்கு சார். நம்ம ஊர்ல சாரான்ற பெயர்ல குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்ல வந்து ட்ரிங்க்ன்ற பெயர்ல குடிக்கணும். குடின்றது ரொம்ப நாளாவே காலம் மதுபானம் அந்த காலத்திலேயே வந்து தாச்சரிசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்காரு. நிறைய குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு சார் இண்டஸ்ட்ரி. ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார். அது தெரியல அப்படி கிடையாது. சோமபானம்னு ஒண்ணு நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம புராணங்கள்ல படிச்சு வச்சு சொல்றேன். குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு. அது இப்ப பேரு மாறுது. மெக்டொனால்ட்ஸ் என்ன கிங்ஃபிஷர்னு பேரு மாறி இருக்கு. அப்போ வந்து சோமபானம்னு வெறுமனே சிம்பிளா அழைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேக்குறாங்க. எஸ் சார். அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசுகிசு கேட்டீங்க. பத்திரிகையாளர்கள் கிசுகிசு எழுதுறதா இருக்காங்களா? அப்படி கிடையாது சார். சும்மா நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா? அதுக்காக கேக்குறோம். ஒருத்தருடைய வெளியே புகஞ்சாதான் அது வந்து தெரியும். வெளியில புகையறதுக்கு முன்னாடி யாருமே அதை தொட மாட்டாங்க, டச் இருக்காது. விஜயானந்த் சார் சைட்ல இருந்து இதை புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்பும் பூதம். அப்படி கிடையாது சார். இப்ப நான் இது வரைக்கும் எந்த புகைச்சலுமே இல்லாம என்ன தூக்கி பெரிய உயரத்துல வச்சிருக்கீங்க. நான் சின்ன வயசுல ஒரு டிவி ஆட் ஒன்று பார்த்தேன். ரோட்ல வந்து ஒரு பேம்ப்ளேட் வருது, சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க, அது நீங்க கசக்கி கொடுங்க, அப்பதான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்க அப்படி பண்ணல. பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நார்மல் விஷயத்த நீங்க சொல்றது காட்டிலும் அதுல ஏதாவது சின்ன குதர்க்கமா நீங்க ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியா ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்டைம் பிசினஸ் எழுதுறீங்க. உங்களை தப்பா சொல்லல, நீங்க நல்லதுதான் பண்றீங்க. இப்ப இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா. அதே போல சாங்ல கூட ஒரு டைலாக் அந்த இது பாத்திருப்பீங்க. பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் தெளிவா நீங்க சொல்லிருப்பீங்க. பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி. ஆமா சார். பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும், தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது, சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம். கடவுளுக்கே அந்த நிலைமை தான். ஆமா சார். பெண்கள்ட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் கை தெரியாங்க. சூப்பர். லிரிக்ஸ்லாம் கவனிச்சிட்டீங்க. ஒரு தடவை தான் கேட்டோம். பரவாயில்ல, ஒரு தடவை தான் பாட்டு போட்டோம். எப்படி பாருங்க இம்பாக்ட். அடுத்த கேள்வி சார். எனக்கு எஸ் சார். சார் மைக் எஸ் மைக். இந்த மைக்ல பேசுங்க அப்படியே எல்லாரும். பல படங்களை வந்து நீங்க வந்து மூடி டைப்பா ஒரு மாதிரி லைஃபை வெறுத்தாம தான் நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்ல வந்து காலை தூக்கி அந்த ஃபென்டாஸ்டிக்கா ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க. எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்க ரிஹர்சல் பண்ணீங்களா? இதுல வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க, எப்படிப்பட்ட ஸ்டோரி லவ்? சார் ஆக்சுவலா மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லா கொரியோ பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்ல அந்த 4.5 minutes பண்றது இல்லை சார். இந்த ஒரு ஸ்டெப் நான் பண்றதுக்கு ஒரு 10 பிராக்டிஸ் பண்ணி 11th டேக் தான் ஓகே இருக்கும். அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தவிர்த்து ஐ எம் வெரி நார்மல் போர் டான்சர் ஒன்லி. பட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க வச்ச கேமரா ஆங்கிள் நான் தனியா வீக்கா தெரியக்கூடாதுன்றதுக்காக சுத்தி 10 பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ற சின்ன ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பெருசா மேக்னிஃபை ஆகி தெரியுது. அண்ட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அவங்க கொரியோகிராஃபினால நான் நல்லா ஆடின மாதிரி தெரியுது. ஆக்சுவலா விஜய் சார் இப்ப வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்திருக்கோம் சரிங்களா? அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்திருக்கோம், எல்லாம் லவ் ஸ்டோரி. இப்ப வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க. இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா இல்ல வந்து நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கதையில இருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தா சார் மக்கள் வந்து இருப்பா உள்ள வருவாங்க. அது எப்படி சார் நீங்க ஸ்கிரிப்டா கொடுப்பீங்க?
ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார் நம்ம நினச்ச டைட்டில்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட NOC வாங்கி தான் சார் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம பண்ணோம். கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும். இதில் வந்து ஹீரோ வந்து தீயா லவ் பண்ணுறான் பொண்ணு வந்து வச்சு செய்கிறான். இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோவில் இருக்குமா சார்? ஆக்சுவலாக வச்சு செய்யறாங்களா? பிரபுதேவா சார் வந்து 2-3 டபுள் ஆக்ஷன் அதுல சரிங்களா. அதுல வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அந்த படத்துல. ஆமா. ஏன் இப்படி பண்றாங்க? இல்ல நீங்க தான் சொல்லலாம். இது என்ன மிஸ்டர் அவங்க டிஸ்கஷன் அவ்வளவு பண்ணிட்டு இருக்கு. ஏன் மீறினா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்டே மைக் தரேன். ஏன் அப்படி பண்றீங்க? எந்த சம்பந்தமும் இல்ல. டைரக்டர் 1 year ஒர்க் பண்ணிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனீங்க அப்படி. ஜென்ரலாவே நானுமே கேட்கிறேன். ஆக்சுவலா நானும் பல இதை கேள்வி பார்க்குறேன். இந்த பொண்ணுங்கன்னா நீ ரொம்ப கொஞ்சம் இது பண்ணதான் செய்றீங்க. கொஞ்சம் கவனமா பாவம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ நீங்க கேட்டீங்க ஏதாவது கிசு கிசுன்ட்டு. இப்போ நான் கேட்கறேன். இப்போ நீங்க வந்து ஸ்டேட்ல சொன்னீங்க ஆளுன்னீங்க ஹீரோயின். நம்ம ஆளுன்னு சொன்னேன். நம்ம ஆளுன்னு சார். ஆளு இல்ல ஆளுன்னு சொன்னீங்க. இருங்க சார். நம்ம ஆளு உங்களையும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்காக பேசுறேன் சார். உங்களுக்காக பேசுறேன் கூட பாத்துக்கலாம். ஆளுன்னீங்க யாழ்னா சொன்னேன். இல்ல யாழுன்னு சொல்ல நம்ம ஆளுன்னு சொன்னேன் சார். உங்களுக்கே சேர்த்து பேசியிருக்கேன். சரி ஓகே சார். ஆளுன்னு நம்ம ஆளு வைரல் வீடியோ ரெடி. நம்ம ஆளு சார். அவங்க ஏன் சார் வந்து எதுக்கா நான் இல்லன்றாங்க? எனக்கும் அதான் சார் ஷூட்டிங் ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன். நான் உரிமையா பேசுறேன், அன்பா பேசுறேன். ஏன் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது? அன்பா தானே சார் பேசுறேன். எனக்கு क्वेश्चनே கேட்கல. இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க, ஹீரோ வளைஞ்சு வராரு, அன்பா பேசுறாரு, நீங்க ரியாக்ஷன் கம்மியா கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அப்படிதான் ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. டைரக்டர் மைக் கொடுங்க. ஜாவேத் ஹியர். எஸ் சார். ஒன் குட் சக்சஸ் ஃபார் கிரியேட்டர் வந்து பெரிய விஷயங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை வரும்ல சார். ஸோ ஓஜி வைப் ஒரு மிகப்பெரிய வைப் கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் அகைன் உங்களோட சாங்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பேங்க்லாம் கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது பிளான்ஸ்லாம் இருக்கா சார்? நெக்ஸ்ட் புது பாடல்களா இன்னும் நிறைய பண்றதுக்கு கொஞ்சம் ரீசெண்டா நடிப்புலையும் எடிட்டிங்லயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மியூசிக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், லைவ் கான்சர்ட்லாம் இவ்வளோ வைப் பண்ணுவாங்களா, ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இது பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். படத்தில் வாய்ப்பு இல்லைனா கூட அட்லீஸ்ட் 1 or 2 சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஓஜி வைப்காக பண்ணுறேன். ஷூராக மியூசிக்கில் வந்து ஃபியூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொல்லியிருந்தீங்க நீங்க, எனக்கு யாரும் ரொமான்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆமா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமான்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் ஸோ. என்ன விநாயக் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன மிர்னானி வருமா? ஓகே. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்ப பாத்தீங்களே அதுதான் ட்ரெண்டிங் சாங். வெத்தல வந்துருச்சுல. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை ட்ரெண்டிங் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துல சரக்குலயே இருக்கீங்க சார். நம்ம சேர்ந்து அடிப்போம் சார் ஒரு நாள். ஓகே गाइस, the plan is on. சூப்பர். எஸ் சார். எஸ். நீங்க பேசுறதுனாலே ஹீரோயினுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் போல இருக்கு. ஏன்னா உங்க கம்பெனில ஏன்னா நீங்க வந்து அவங்க ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க, ஆளுலாம் சொல்றீங்க. மேடம் மைக் கொடுங்க, மக்களுக்கு கேட்கறாமா? ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து பேசுங்க. மைக். உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு பேசுங்க. சார், என் பேர் மோகன்ராஜ். சரிங்களா? நீங்க வந்து எல்லாத்துலயும் சொன்னீங்க உங்களால வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஆயிடும்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களோட கம்பெனில ஏன்னா நீங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க புகழ்ந்து மேடம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா நீங்க எல்லாம் அவங்க ஆளுன்னு சொல்றீங்க, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் வந்து சொல்றீங்க. அங்கதான் நைஸா நம்பான்னு சொல்லிட்டாங்க. இல்ல இப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் ஸ்டேஜ்லயே வந்து கான்ஸ்டன்சியா கேளுங்க, கிசு கேளுங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு போனா உங்களுக்கு கிசு இருக்கா இல்ல அடி இருக்கா? அடி உள்ளாதுன்னு நினைக்கிறேன். நான் அங்க போனா நைஸா ஆக்ட் பண்ணிடுவேன். அங்க போனா வேற மாதிரி மாறிடுவேன், பச்சை குழந்தையா மாறிடுவேன். சூப்பர். ரொம்ப நன்றி. இட் வாஸ் a very engaging and fun Q&A. Thank you so much.